அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேட்ச் தான் நடக்குது. சன்ரைசர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த 2 மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நம்ம சொன்ன மாதிரியே 2மே ஆக்சுவலா அன்ஷுர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். பட் இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி நடந்தது. அதே பஞ்சாப் கிங்ஸ்ல நம்ம பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கும்னு சொல்லி தான் பஞ்சாப் கிங்ஸ் தோற்று. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ நம்ம ஜோதிட ரீதியா எடுக்கும் பொழுது சில டைம் ஜோதிடத்திலேயே நம்மளுக்கு குழப்பம். இப்போ நம்ம 2 டீம்ல ஏதோ ஒரு டீமுடைய பிளே பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த அந்த ஜோதிட ரீதியா நம்ம போக போறோம். நம்மளுக்கு அந்த டீம்ல இருக்கிற எந்த பிளேயர் சூப்பரா விளையாடுவாங்க, டீம் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா, அதெல்லாம் நம்ம அவ்வளவா பாக்குறது இல்லை. நம்ம ஜோதிடத்தை மட்டும் தான் வச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம எடுக்கிற கணிப்புகள் அப்பப்ப தப்பா போகலாம். அது சில டைம் ஷோர்னு கொடுக்கறதே தப்பா போகும், அன்ஷோர்னு கொடுக்கறது கரெக்டா வரும். இதெல்லாம் ஆணித்தனமா இருக்கும் பொழுதே சில டைம் தவறுகள் நடக்குது. இதுல ஜோதிடத்திலேயே நம்மளை குழப்பக்கூடிய அளவுக்கு சில டைம் ஜாதகம்லாம் வரும். அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். ஏன்னா நானும் அன்ஷோர்னு சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கும் கடுப்பாயிரும். என்ன இது, நம்ம நம்பி தானே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், இவங்க ப்ரிடிக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறேன்ட்டு. ஆனா இதுல என்னன்னா, உங்களுக்கு தான் நான் நல்லது பண்றேன். சில டைம் அன்ஷோர்னு கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு தான் சேவ் பண்றேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த அந்த பக்குவம் உங்களுக்கு இன்னும் வரலையோ அப்படிங்கிற புரிதல் தான் எனக்கு வருது. இப்ப நானுமே உங்களுக்கு யாருமே ஓகேவா, இந்தியாவிலேயே யாருமே இப்படி 22 பிளேயரா, நம்ம என்ன ஒரு ஒரு ஸ்குவாட்ல 25 பிளேயர் இருக்காங்க. 2 டீம் நடக்குதுன்னா 50 பிளேயர்ஸுக்கு நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். இதுல நம்ம போடுற உழைப்புங்கிறது உண்மையான உழைப்பு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் அவ்வப்போது இப்போ ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஜாதகம் பார்க்குற ஜோதிடர் ஒரு 10 ஜாதகம் பார்க்குறாங்கன்னா 10 ஜாதகத்தை பார்த்து முடிச்சோன்னே அவருக்கு பிரெயின் ட்ரையா இருக்கும். ஓகேவா, ஒரு மாதிரி அப்படி இருக்கும். என்னடா இது அப்படின்னு ஒரே ஜாதகத்தை பார்த்து பார்த்து கண்ணை முன்னோட கட்டம் தான் கண்ணுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம 50 ஜாதகம் பார்த்து அனலைஸ் பண்ணி நான் அதை ப்ரெடிக்ஷன் பண்ணி அதை பிபிடியா போட்டு அதை வீடியோவா போட்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும் பொழுது சில தவறுகள் வரதான் செய்யும். அதனால நம்ம ஜாதகமே சில டைம் நம்மளுக்கு ஒரு புரியாத புதிர் மாதிரி அமையும். அப்படிங்கிறப்பதான் இந்த மாதிரிலாம் தவறுகள் நடக்குது. ஸோ இன்னொன்று என்ன நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு மேட்ச் தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்னால லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, டப்புன்னு வேற ஒருத்தங்கள்ட்ட போயிடுறீங்க. இப்போ வேற ஒருத்தங்களும் அன்னைக்கு அவங்களுடைய நேரம் நல்லா இல்லாம அவங்க ஒரு தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு 2வது, ஆனா நான் அன்னைக்கு கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா இப்போ என்கிட்ட இருந்து ஒரு தோல்வியை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, வேற ஒருத்தங்கள்ட்ட போறீங்க, அங்க ஒரு தோல்வியை பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் வேற ஒருத்தங்கள்ட்ட போய் அங்கே ஒரு தோல்வி. ஆனா நீங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா வெற்றியா இருந்திருப்பாங்க. நீங்க அவங்க ப்ரெடிக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப அந்த ஒரு ஜோதிடர் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா 70% 80% கூட கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க போய் அவங்க மேட்சை பாக்குறது என்னமோ அவங்க 30% தவற விட்டுருப்பாங்களா, அந்த மேட்சை போய் தான் நீங்க பாப்பீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தாதான் நல்ல ப்ரெடிக்ஷன் உங்க கண்ணில் சிக்கும். உங்களுக்கு நல்ல நேரம் இல்லைன்னா அப்படி மாட்டாது. ஸோ இதுதான் பிரபஞ்ச விதி. இதை நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பெரிய லாங் சைஸ் விஷன்ல பார்க்கணும். எப்படின்னா நீங்க உங்க கண்ணில் பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு கழுகு மேல பறந்துட்டு இருக்கும்போது கீழே பூமியை பார்க்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஈகிள் ஐல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சிந்திங்க. அப்பதான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற வலி, வருத்தம், உழைப்பு, உன்னதம் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளார போவோம். எனக்கு நம்மளுக்கு ஆதரவு தெரிவிங்க. ஓகேவா, நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம், என் கூட பயணிங்க. ஓகேவா, நீங்க முழுசா நீங்க என்னன்னு இல்லை, எந்த ஜோதிடர் நீங்க பின்பற்றுறதா இருந்தாலும் முழுசா அந்த ஜோதிடரை பாருங்க. அங்க ஒரு நாள் 2 நாள் தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க வர்றது, இங்க 2 நாள் தப்பா கொடுத்துட்டாங்க அங்க போறது, அப்படி இல்லாம ஒரு சீசன் எடுக்கிறீங்களா, இப்ப நீங்க ட்ரீம் லெவல்ல ஒரு 10 டீம் போடுறீங்களா, 10 ஜோதிடரை பாக்குறீங்களா, 10 ஜோதிடர் சொன்னதுமே ஒரு டீமா போடுங்க. எந்த ஜோதிடர், ஏன்னா எல்லாருக்குமே தப்பா வரும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே சரியா வரும்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றேன். ப்ராபபிலிட்டிங்கிறது நீங்க யோசிக்கிறத பொறுத்தா இருக்கு. சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். ஓகேவா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் தான் இன்னைக்கு நடக்குது. இந்த மேட்ச்ல 19வது மேட்ச் ஏப்ரல் 6ஆம் தேதி 7:30 மணிக்கு ஹைதராபாத்ல நடக்குது. இது சன்ரைசர்ஸ் எஸ்ஆர்எச் உடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்.
டாஸ் வின்னர், மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்குவாட்ல யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். SRH ஸ்குவாட்ல இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா GT ஸ்குவாட்ல இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல போவோம். இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் அபினவ் மனோகர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அபிஷேக் சர்மா ஒரு 60-40% விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அனிகேத் வர்மா வந்து ஒரு நல்ல பிக் தான், அவர் எடுக்கலாம், இன்னைக்கே நல்லா விளையாடுவார். நிதிஷ்குமார் ரெட்டி 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடம் ஜாம்பா இன்னைக்கு நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் அவர் இன்னைக்கு சந்திராஷ்டமம், நல்ல ஒரு இது யோசிச்சுக்கோங்க, ஃபிளாப் ஆகலாம். அடுத்ததா பேட் கமின்ஸ் இன்னைக்கு நல்லா அவருடைய டே தான், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜீஷன் அன்சாரி அவருடைய டேலண்ட்டும் இன்னைக்கு வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதர்வா டைடே, சச்சின் பேபி. ஸோ SRHல பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 11 பிளேயர்ல 8 பிளேயர் SRHல நல்லா விளையாடுவாங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ GTயை பார்த்துட்டு புரிஞ்சுப்போம். ராகுல் சகருமே வந்து SRHல நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த GTல யார் யார் நல்லா இருக்கும்? சாய் சுதர்ஷன் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து ஷாருக் கான் அவர் இன்னும் எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷெர்ஃபானி உத்தர்போர்ட் அவருமே நல்லா விளையாடுவார். சுப்மன் கில், அப்புறம் ரஷித் கான், ஜாஸ் பட்லர் இவங்கெல்லாம் நல்லா எஃபெக்டிவான விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், கிட்டத்தட்ட டீம்ல இருக்கிற 3 6 9 10 பேர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும், இப்போ நான் எப்படி டீமை போடுறது, நீங்க அந்த இதுலயுமே 8 பேர் நல்லா விளையாடுறாங்க, இங்கேயும் நிறைய பேர் நல்லா விளையாடுவாங்கன்னா என்ன அடிப்படையில நான் எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு நிறைய தடவை இப்போ நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்போ எஃபெக்டிவ்னு சொல்றேன் அப்படின்னா, எஃபெக்டிவ் இல்லைன்னா நோட்டபிள், இந்த இதுல இருக்கவங்கள தான் நீங்க வந்து ஒரு ஹையஸ்ட் மோஸ்டா எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் யாரை சொல்லுவேன்னா ஃபேர் பிளே சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது சென்சேஷனல். நீங்க இந்த அடிப்படையில் எடுத்துக்கலாம். நான் அதையுமே வருங்காலத்துல நம்ம வந்து உங்களுக்கு PPT போடுவோம், நான் மாத்தி எடுத்து தரேன். அதாவது சென்சேஷனல், சாரி, எஃபெக்டிவ், நோட்டபிள் இது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சென்சேஷனல் வச்சுக்கணும். இருங்க, அதுக்கப்புறம் ஃபேர் பிளே வச்சுக்கணும், அப்புறம் சென்சேஷனல். எப்படி சொல்றேன்னா நோட்டபிள், எஃபெக்டிவ், ஃபேர் பிளே, சென்சேஷனல் இந்த டாப் டு பாட்டம் ஆர்டர்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும். அடுத்ததா கரீம் ஜன்னத் நல்லா விளையாடுவார். நிஷாந்த் சிந்து, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், குமார் புஷக்ரா, ஜெரால் கோட்ஸே, அப்புறம் இஷாந்த் சர்மா, அப்புறம் ஜெயந்த் யாதவ். ஸோ இவங்கெல்லாம் வந்து GTயை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மானசுத்ரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்போஸ் ஸ்குவாட்ல இருந்து பிளேயிங் 11 வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ரெடிக்ஷனை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான குஜராத் டைட்டன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே நல்ல ஈக்குவல் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான், அந்த வாய்ப்புகள் தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ், வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபிளாப் பிளேயர்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் ஃபிளாப் ஆவாங்க அப்படின்னா, அர்ஷித் கான் ஃபிளாப் ஆவாரு, ராகுல் தெவாட்டியா பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், கிளென் பிலிப்ஸ் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், அப்புறம் மஹிபால் லோம்ரோர் அவருமே நல்லா விளையாட மாட்டார், அனுஜ் ராவத் நல்லா விளையாட மாட்டார், குர்னூர் புரார் நல்லா விளையாட மாட்டார், குல்வந்த் கெஜ்ரோலியா அவருமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், டிராவிஸ் ஹெட், அதாவது SRHல வந்து டிராவிஸ் ஹெட் பெருசா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி காட்டுது. ஹென்ரிச் கிளாஸும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். இஷான் கிஷான் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. முகமது ஷமி பெருசா நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அப்புறம் சிமர்ஜித் சிங் அவர் யூஸ்வலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. கமிங் டு மெண்டேஸ் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். பிரைடன் கார்ஸ் நல்லா விளையாட மாட்டார். இஷான் மலிங்கா, ஸோ இவங்கலாம் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜெயதேவ் உனக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாப் பிளேயர்ஸில் SRHல முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ஃப்ளாப் ஆகுறாங்க. இப்போ கமிங் டு மெண்டேஸ்லாம் போன மேட்ச்சில் உள்ள வந்தாங்க. முகமது ஷமி, சிமர்ஜித், அப்புறம் இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட் இவங்க எல்லாமே ஃப்ளாப்புங்கிற மாதிரி காட்டுதுன்னா ஒரு 2 பிளேயர் இதில் தப்பலாம். நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எப்பவுமே ஒரு 80% மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அக்யூரேட்டாக 100% வந்து கடவுள் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ளாப்னு எடுத்துக்கிட்டா கூட யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நான் கடைசி இதில் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கண்டிப்பாக லைவ் வரலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நான் லைவ்ல வந்தால் என்னென்னலாம் பேசலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துடுறேன். உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத இப்போவே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக வர முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். ப்ராமிசிங் பிளேயரில் முகமது சிராஜ் நல்லா ப்ராமிசிங்கான இருக்கும். கரீம் ஜன்னத் பிளேயிங் லெவனில் இல்லை. இஷாந்த் சிந்து, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் ஜெரால் கோட்ஸே, இவங்கெல்லாம் வந்து ஜெயந்த் யாதவ்,
பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நீ ப்ராமிசிங் பிளேயரா முகமது சிராஜ் தான் ப்ராமிசிங் பிளேயரா வராரு, மற்றவங்க யாரும் அவ்வளோவா வரல. ஸோ ஜிடியில் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு முகமது சிராஜ்லாம் வந்து ஒரு 2 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் எஸ்ஆர்எஸ்ல வந்து அபிஷேக் சர்மா ப்ராமிசிங் பிளேயர், அனிகேட் வர்மா, அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ஜீஷன் அன்சாரி, அப்புறம் சச்சின் பேபி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ராமிசிங் பிளேயர். இதில் பார்க்கும்போதே பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் அதிகமாக எஸ்ஆர்ஹெச்ல ப்ராமிசிங்காக வராங்க. இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சை நீங்கள் நம்பலாம். ஏன்னா இப்போ நம்ம 4 வகையான ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸு, வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸு, அப்புறம் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரிடிக்ஷன். இதில் எது உங்களுக்கு எவ்வளவு நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செட் ஆனிச்சோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததான் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ சாய் சுதர்ஷன் 2 இன்னிங்ஸ்லையுமே ஆரம்பத்தில் நல்லா விளையாட வருவார். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா விளையாட, அப்புறம் பெருசாக அவுட் ஆயிடுவார். ஷாருக் கான் 10:30க்கு மேலே வராரு, ஒரு 5th டவுன் 6th டவுன் வராருன்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால், ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் வேண்டாம். ஷெர்ஃபான் ரூத்தர்ஃபோர்டும் அப்படி தான். சாய் சுதர்ஷன் மாதிரி 2 இன்னிங்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour நல்லா விளையாடுவாங்க. சுப்மன் கில் இன்னைக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஹர்ஷத் கான் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ராகுல் தெவாட்டியாவும் இன்னைக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரஷித் கான் இன்னைக்கு பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா எந்த இன்னிங்ஸில் பவுலிங் ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் நல்லா பண்ணுவார், அதுக்கப்புறம் ஒரு 10 ஓவருக்குள்ளார நல்லா பண்ணுவார், அப்புறம் நல்லா பண்ண மாட்டார். ஜாஸ் பட்லரும் இன்னைக்கு பெருசாக நல்லா விளாட மாட்டாங்க. ககிசோர் ரபாடாவும் பெருசாக இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. முகமது சிராஜ் பார்த்தீங்களா, இப்போ வந்து ப்ராமிசிங்லேயுமே முகமது சிராஜ் வராரு. அப்புறம் இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸுமே முகமது சிராஜ் வராரு. எனக்கு தெரிஞ்சு ஜிடி தோக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா முகமது சிராஜ் மட்டும்தான் நல்லா விளையாடுவார் அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் பிரசீத் கிருஷ்ணா, சாய் கிஷோர், கிளென் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், மஹிபால் ரோம்ரோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour நல்லா விளையாடுறாங்க, நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. 2 இன்னிங்ஸ்லையுமே அவங்க அப்படிதான் விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. நிஷாந்த் சிந்து பெருசாக நல்லா விளையாட மாட்டார். வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய டே. 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அனுஜ் ராவத் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் குமார் குஷக்ரா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜெரால் கோட்ஸே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. குர்னூர் பிரா, இஷாந்த் சர்மா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜெயந்தேவ் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். குல்வந்த் கெஜ்ரோலியாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவர். மானவ் சுத்தர் வந்து 2 இன்னிங்ஸ் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அபினவ் மனோகர் ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே ஓப்பனிங்கில் இறங்குறாரு அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். ஓப்பனரோட வேலை அதுதான், செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போகணும், அவ்வளோதான். டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு அவர் ஃப்ளாப்பில் சொன்னோம், அதே மாதிரி தான் இன்னிங்ஸ்லையும் காட்டுது, ஃப்ளாப் தான் ஆவாருங்கிற மாதிரி காட்டுது. அபிஷேக் சர்மாவும் இன்னைக்கு ஃப்ளாப் ஆவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. எப்படி அப்படின்னா ஒரு 10 மணி வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் சத்தியமாக நல்லா விட மாட்டார், செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அனிகேட் வருமா அப்படி தான். 2 இன்னிங்ஸுமே ஓப்பனிங் இறங்குறாரு அப்படின்னா பரவாயில்ல, நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், ஈஷன் கிஷான், ஸோ இவங்க 3 பேருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு 3rd டவுன் 4th டவுன் அப்படி இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே விளையாடுவார். அப்பயும் இப்போ செகண்ட் பேட்டிங் அப்போ தான் விளையாடுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வந்து வந்தாங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆடம் ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களாம் பவுலர் தான், எந்த இன்னிங்ஸில் பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பேட் கமின்ஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறப்போ 2 இன்னிங்ஸுமே ஒரு சூப்பராக விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். சிமர்ஜித் சிங் பெருசாக நல்லா விளையாட மாட்டார். மேட்ச் ஒரு கடைசி 15 கடைசி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜீஷன் அன்சாரி, அதர்வா டைரே 2 இன்னிங்ஸ்லையுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சச்சின் பேபி பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா நல்லா விளையாடுவார். கமிண்டு மெண்டிஸ், பிரைடன் காஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, பட் கடைசி ஒரு மணி நேரம் நல்லா விளையாடுவாங்க. இஷான் மலிங்கா, ஜெயதேவ் உனக்கட் வந்து 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ராகுல் சகர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ நம்ம வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. அதனால எஸ்ஆர்ஹெச் இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேணாம். எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துச்சுன்னா 60-70% அவங்க தான் ஜெயிப்பாங்க. சப்போஸ் ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டா 40% அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பயுமே எஸ்ஆர்ஹெச்சுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அதாவது நம்ம வந்து எப்போதுமே ஹோம் கிரவுண்ட் டீமா அவே டீமான்னு தான் எடுப்போம். சப்போஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நாளைக்கு எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஹோம் கிரவுண்ட் டீமா அவே டீமா தான் எடுப்போம். ஆனால் நீங்கள் சில டைம் வந்து
உங்களோட இன்ட்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா நான் சொல்லியிருக்கிறத வச்சு நீங்க ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணலாம். அது உங்களுடைய வந்து விஷ் தான். ஏன்னா நம்ம வந்து ஜோதிடரா டார்ச் பிடிச்சி தான் காட்ட முடியும் இருட்டில். நீங்க தான் அந்த காலடி எடுத்து வச்சு நடக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு அட்வைஸா நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க தான் எப்படி அந்த அட்வைஸை பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்தாச்சு. இது ஒரு அன்ஷூர் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். பெருசா கவனமா இருங்க. ஓகேவா? பெரிய அமௌண்ட் போட வேண்டாம். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டெலிகிராம் சேனல்ல நான் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டை போஸ்ட் பண்றேன். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.